ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு திருப்பதி சேனல். நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா டீ கடை பண்ணு தான் செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நல்லா எம்மி அண்ட் சாஃப்டான பண்ணு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுனா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ மிக்சிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சர் முட்டையை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை வரும், அதனால நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படியும் உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவு வந்து அளக்கிறப்ப இந்த டம்ளர் வந்து மேலே வரைக்கும் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். மாவு வந்து நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவு தான் சேர்க்கணும்னு இல்லை, மைதா மாவு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய பன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கணும்னா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம அழுத்தி பிசையாமல் நம்ம குலோப் ஜாமுக்கெலாம் எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கட்டும், வீடியோவில் தெரியுற மாதிரி. அவ்வளோதான், நம்மளுடைய பன்னுடைய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய மாவு வந்து காயாமல் இருக்கும். இப்போ வந்து தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். ஏன்னா நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஈரமாக சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் வந்து சப்பாத்தி தேய்க்கணும்னா அந்த கல் மேலே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் கிச்சன் டாப் இருந்தால் அது மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவை வந்து நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையணும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைகிறப்ப தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பன் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் மேலே கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு மாவு. அவ்வளோதான், நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நாம் உருண்டை பிடிக்கிறோம்ல, அப்போ வந்து எந்த ஒரு கிராக்கும் இருக்கக்கூடாது. அப்படி கிராக் இருந்தால் நம்மளுடைய பன் வந்து விரிசல் விட்டுரும். சுத்தமாக கிராக் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி மாவை தள்ளிட்டு எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு உருண்டை வந்து கிராக் இல்லாமல் கிடைக்கும். எனக்கு வந்து 5 உருண்டை கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அப்போ வந்து நம்மளுடைய மாவு வந்து காயாமல் இருக்கும். இதுக்கு முன்னே நம்ம சேனலில் 90s கிட்ஸோடைய ஆல் டைம் ஃபேவரட்டான தேன் மிட்டாய் ரெசிபி அந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எந்த பாக்ஸில் வந்து நம்ம பன்னு வேக வச்சு எடுக்கிறோமோ அந்த பாக்ஸுக்கு அடியில் இந்த மாதிரி பட்டர் ஷீட் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டுருங்க. அப்போ தான் நம்ம பன் எடுக்கிறப்ப ஒட்டாமல் வரும். பன் வைக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் எடை விட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய பன் மாவு வந்து 2 மணி நேரமாக ஊறி இருக்கு. நல்லா ஊறி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வச்சதோட நல்லா பெருசாகவே இருக்கு. இப்போ நம்ம பன் வந்து ப்ரௌன் கலராக கிடைக்கிறதுக்காக நம்ம மேலே வந்து கொஞ்சமாக முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் பன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பன் வந்து அப்படியே வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பன்னை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் மணல் சேர்த்துக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட மணல் இல்லைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மணல் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டாண்ட் வைக்காமல் அப்படியே வேக வச்சு எடுத்தோம்னா நம்ம பன்னு வந்து தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னு மாவு வந்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கோங்க. மூடி வந்து லெதர் போடாதீங்க, மேலே விசில் போடாதீங்க. 1/2 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அனலை வந்து மீடியமாக வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக அனல் வச்சிங்கன்னா நம்மளுடைய பன்னு வந்து நல்லா வெந்து வந்து அந்த கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வந்து பன்னு வேகாமல் தான் இருக்கும். அதனால் நம்ம அனலை வந்து மீடியமாக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய பன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து எப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து 1/2 மணி நேரம் அப்படியே ஆற வச்சிருங்க. இப்போ நம்ம மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய பன் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய பன் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய ஹோம்மேடு பேக்கரி ஸ்டைல் டீ கடை பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா உள்ளெல்லாம் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.